வெள்ளை குருமா எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சிறிதளவு போட்டு ஒரு 7 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 7 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு அரை மூடி அளவு தேங்காய், துருவன தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் வெங்காயம் ஈஸியாக வதங்கும், அதனால் கல் உப்பு. அதுக்கப்புறமா தக்காளி 2 அளவு தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இதுவாக வரும், நல்லா வெந்த அளவு வரும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதை தூக்கி இது மாதிரி கொட்டிடணும். கொட்டினதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்க விட்டணும். இந்த மாதிரி ஓரத்துலலாம் ஃபுல்லாக கொதிச்சோன்னா குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.